வணக்கம். நமது வலையொலிவேந்தன் வலையொலிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வலையொலிக்கு புதிதாக வரவங்க குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க கதைக்குள்ளே போயிடுவோம். வளரி வேந்தன் வழங்கும் காலச்சக்கர பேய். சென்னையிலிருந்து ஒரு முக்கிய வேலைக்காக ரவி தன் மகிழுந்தில் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தான். மணி நள்ளிரவு 1. காடு சார்ந்த மலைப்பாதை என்பதால் சாலை மிகவும் அமைதியாக இருந்தது. திடீரென்று வண்டியின் முகப்பு விளக்கு வெளிச்சத்தில் ஒரு பெண் சாலையோரம் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. இந்த நேரத்துல இந்த இடத்துல ஒரு பெண்ணா என்று ரவி குழப்பத்துடன் வண்டியை நிறுத்தினான். அந்த பெண் வெள்ளை நிற உடை அணிந்திருந்தாள். முகம் சரியாக தெரியவில்லை. யார் நீங்க? இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டான் ரவி. அதற்கு அந்த பெண், நான் பக்கத்து கிராமம்தான், அவசரமா கொஞ்சம் வெளியே போய் வந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு, போற வழியில தான் என்னோட கிராமம், என்னை அங்க இறக்கி விட்டுறீங்களா என்று மெல்லிய குரலில் கேட்டாள். ரவியும் சம்மதித்து அவளை பின் இருக்கையில் அமரச் சொன்னான். வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. ரவி கண்ணாடி வழியாக பார்த்தபோது அவள் அமைதியாக தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். ரவி பேச்சு கொடுக்க முயன்றான். அம்மா, இவ்வளவு நேரம் அங்க தனியா நின்றுகிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா என்று கேட்டான் ரவி. அவளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. ரவி மீண்டும் கண்ணாடியில் பார்த்தபோது அவள் தன் தலையை மெதுவாக உயர்த்தினாள். அதிர்ந்து போனான் ரவி. கண்ணாடியில் தெரிந்த அவளோட முகத்துல கண்கள் இல்லை, வெறும் குழிகள் மட்டுமே இருந்தது. அவள் மெல்ல ரவியை பார்த்து, பயமா? அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது என்று ஒரு விசித்திரமான குரலில் சொன்னாள். பயத்தில் ரவி வண்டியை நிறுத்தினான். இதயம் படபடக்க மெல்ல பின்னால் திரும்பி பார்த்தான். பின் இறக்கில் இருந்த அந்த பெண் இப்ப வண்டியில இல்லை. பயத்துல வண்டியை வேகமா எடுக்க முயன்றான். அப்போ ஒரு பலத்த சத்தத்தோடு வண்டியோட முன் கண்ணாடியில 2 கைகள் ஆழமாக பதிந்தன. ரவி நிமிர்ந்து பார்த்தபோது அதே பெண் வண்டியின் முன்பகுதியில் அமர்ந்து கண்ணாடியை உற்று பார்த்தபடி சிரித்து கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு பழைய செய்தித்தாள் இருந்தது. அதில் ரவியின் மகிழுந்தும் அவனது புகைப்படமும் இருந்தது. அதில் நேற்று நள்ளிரவு நடந்த மகிழுந்து விபத்தில் வாலிபர் பலி என்று எழுதியிருந்தது. அதை படித்த உடனே ரவிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவன் உடல் முழுவதும் வேர்வை துளியால நனைந்து கொண்டிருக்க, வண்டியின் மீது அமர்ந்திருந்த அந்த உருவம் ரவியை பார்த்து விகாரமாக சிரிக்கத் தொடங்கியது. நீயும் என்ன போலத்தான் இனிமே இங்கேயே சுற்றி கொண்டிருக்க போற, இந்த கால சூழல் உன்னை விடாது என்று சொல்லிவிட்டு அந்த உருவம் காற்றில் மறைந்து போனது. திடீரென்று ரவியின் வண்டி தானாகவே கட்டுப்பாடு இல்லாமல் சாலையில் வேகமாக முன்னோக்கி சென்றது. அடுத்த சில நிமிடங்கள் கழித்து அவர் ஏற்கனவே சென்ற அதே சாலையில் அதே வளைவில் வண்டி திரும்பியது. தூரத்தில் ஒரு வெள்ளை உருவம் தெரிந்தது. மீண்டும் அதே பெண் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். வண்டி அவள் அருகே சென்றதும் தானாகவே நின்றது. அவள் மறுபடியும் அதே மெல்லிய குரலில், நான் பக்கத்து கிராமம்தான், அவசரமா கொஞ்சம் வெளியே போய் வந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு, போற வழியில தான் என்னுடைய கிராமம், என்னை அங்க இறக்கி விட்டுறீங்களா என்று கேட்டாள். ரவி பயத்தில் அலறினான். வேண்டாம், என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்க என்று கத்தினான். ஆனால் அவன் வாய் அசைந்ததே தவிர அவன் வாயிலிருந்து சத்தமே வரவில்லை. அவனது உடல் ஒரு இயந்திரம் போல செயல்பட்டது. அவன் தன்னை அறியாமலேயே சரி வாங்க என்று சொல்லி அவளை உள்ளே அழைத்தான். பின் இருக்கையில் அவள் அமர்ந்ததும் ரவிக்கு ஒரு விஷயம் புரிந்தது. இது ஏதோ ஒரு காலச்சக்கரம், அதாவது டைம் டிராவல் போன்று மறுபடியும் நாம் அதே இடத்துக்கு திரும்ப திரும்ப வரோம் அப்படிங்கிறத ரவி புரிஞ்சுக்கிறான். இதிலிருந்து எப்படி தப்பிக்கின்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சாலையில் ஒரு பெரிய பள்ளம் தெரியுது. அந்த பள்ளத்தில் விழாமல் இருக்க வண்டியை வேகமாக திருப்புறான். அதே நேரம் பின்னால் இருந்து அந்த பெண் ரவின் கழுத்தை நெரிக்கத் தொடங்குறான். வண்டி ஒரு பலமான சத்தத்தோடு எதிலையும் மோதுது. சிறிது நேரம் கழித்து மெதுவாக கண்களை திறந்த ரவிக்கு தூரத்தில் அவசர ஊர்தி வரும் சத்தம் கேட்டது. அவன் வண்டியை விட்டு வெளியே தரையில விழுந்து கிடந்தான். அவசர ஊர்தி ரவியின் பக்கத்தில் வந்து நின்றதும் அதிலிருந்து ஒரு பெரியவர் ஓடி வந்து ரவியை தூக்கினார். தம்பி, நல்ல வேலை, தப்பிச்சிட்டீங்க. வண்டி பள்ளத்தில் விழாமல் மரத்தில் மோதி நின்றுடுச்சு. பள்ளத்தில் விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் என்றார் அந்த பெரியவர். ரவியோட சட்டை பையில் ஏதோ கனமாய் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை எடுத்து பார்த்தபோது அது ஒரு பழைய செய்தித்தாள். அதில் விபத்தில் உயிர் தப்பிய வாலிபர், ஆனால் அவரோடு காரில் வந்த பெண் மாயம் என்று எழுதியிருந்தது. ரவிக்கு இன்னும் என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. அந்த பெரியவர் ரவியை அவசர ஊர்திக்குள் ஏற்றினார். ரவிக்கு உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது.
அப்போ நம்ம சாகலையா? ஆனா அந்த பொண்ணு காட்டுன செய்தித்தாள்ல நம்ம புகைப்படத்த போட்டு நம்ம செத்துட்டதா இல்ல இருந்துச்சு என்று தன் மனதுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டு குழம்பினான் ரவி. அவசர ஊர்தியில் இருந்த அந்த பெரியவர் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்துவிட்டு, "தம்பி, அந்த பொண்ணு பத்தி கவலைப்படாதீங்க. அவ இந்த ரோட்ல தான் 20 வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கா" என்றார். "இது 20 வருஷமாவா?" என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் ரவி. "ஆமா தம்பி. 20 வருஷத்துக்கு முன்னாடி சரியா இதே தேதியில, இதே இடத்துல ஒரு பொண்ணு விபத்துல அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கா. அப்ப அவள இடிச்ச வண்டி நிக்காம போயிடுச்சு. அவ சாவறதுக்கு முன்னாடி சாலையில போறவங்க கிட்ட உதவி கேட்டிருக்கா. ஆனா யாருமே உதவல. அதனால அவ அங்கேயே செத்து போயிருக்கா. தனக்கு யாருமே உதவலங்கிற கோபத்துல இந்த வழியா வரவங்க கிட்ட உதவி கேட்குற மாரி நடிச்சு, அவங்க உதவி செய்யலான்னு வண்டிய நிறுத்துனா அவங்கள கொன்னுடுவா" என்றார் அந்த பெரியவர். ரவி மெதுவாக தன் சட்டை பையில் இருந்த அந்த செய்தித்தாளை எடுத்து மீண்டும் விரித்து பார்த்து, அதுல அவன் புகைப்படம் இருந்த இடத்தை சுரண்டினான். அவனுக்கு ஒரு பேரதிர்ச்சி. அது ரவியோட தாத்தா. அப்போதான் ரவிக்கு ஒரு பழைய விஷயம் நினைவுக்கு வருது. பல வருடங்களுக்கு முன்னால அவனோட தாத்தா இதே சாலையில மகிழுந்தை ஓட்டி சென்றபோது, ஒரு பெண் குறுக்க வந்து விபத்து நடந்ததாகவும், அதில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த பெண்ணை காப்பாத்தாத பயத்தில் அவர் அங்கிருந்து தப்பிவிட்டதாகவும் வீட்ல பெரியவங்க பேசிக்கொண்டது அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் தாத்தா செஞ்ச தவறுக்கு இன்னைக்கு அவரோட பேரனான ரவி அனுபவிக்கிறான். திடீர்னு அவசர ஊர்தி நின்றது. ரவி வெளியே எட்டி பார்த்தான். வெளியே எந்த மருத்துவமனையும் இல்ல. மீண்டும் அதே சாலை, அதே வளைவு, அதே விபத்து நடந்த இடம். ரவிக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அவசர ஊர்திக்குள்ள இருந்த அந்த பெரியவர் மெல்ல திரும்பி ரவியை பார்க்கிறாரு. அவரோட முகம் முழுவதுமாக சிதைந்து போயிருக்கு. அந்த வெள்ளை உடை அணிந்திருந்த பெண், அவள் இப்போ வெளியே இல்லை. ரவியின் பக்கத்திலேயே வண்டிக்குள்ள அமர்ந்திருந்தாள். அவள் கையில் ஒரு செய்தித்தாள் இருந்தது. அது இப்போ இரத்தத்தால நனைந்து போய் இருக்கு. அவள் ரவியின் காதுக்குள் ரகசியமாக, "அன்னைக்கு உன் தாத்தா என்னை வண்டியில இடிச்சு கீழே தள்ளிட்டு என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. நான் இரத்த வெள்ளத்துல துடிச்சு செத்து போனேன். அன்னைக்கு நான் அனுபவிச்ச அதே வலியை இன்னைக்கு நீ அனுபவிக்க போற" அப்படின்னு சொல்லுறான். அடுத்த சில நிமிடத்துல வண்டி கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்துல விழுது. அடுத்த நாள் காலையில செய்தித்தாள்ல, "அதே இடத்துல மீண்டும் ஒரு விபத்து. விபத்துல ஒரு வாலிபர் பலி" அப்படின்னு செய்தி வருது.